புதிய கதைகள். முன்னொரு காலத்துல ராமாபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான ஊரு. அந்த ஊர்ல ரங்கையா கனகம்மா அப்படிங்கிற தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒருத்தங்க மேல இன்னொருத்தங்களுக்கு பயங்கரமான பாசம். ஆனா 2 பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் வந்துச்சுன்னா போட்டா போட்டி போட்டு நிப்பாங்க. யாரும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு நாள் காலையில ரங்கையா வயலுக்கு போறதுக்காக தயாராகிக்கிட்டு இருந்தான். கனகம்மா வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்ப பக்கத்து வீட்டு ராமையா அவனுடைய மனைவியான சூரம்மா 2 பேரும் வெளியில வந்தாங்க. கனகா, நான் வயலுக்கு கிளம்புறேன், வெளியில வா. இன்னைக்கு மதியம் சாப்பாட்டுக்கு என்ன கொண்டு வர போற? என்ன கொண்டு வந்தாலும் நல்லா கொண்டு வா. ஏன்னா பக்கத்து ஊர் பெரியவர் நம்ம வயலை பார்க்க வராரு. மாங்காய் ஊறுகாவும் எலுமிச்சை ஊறுகாவும் 2 வச்சு கொண்டு வா. அவருக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். வந்து ஏன் சாப்பாடை சாப்பிட்டாலும் சாப்பிடுவாரு. சாப்பாடு எப்பவும் போலவே கட்டி எடுத்துட்டு வர்றது ஏன் வேலை. ஆனா சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது பட்டுப்புடவைய நீங்க எனக்காக வாங்கிட்டு வாங்க. எத்தனை நாளா ஒரு பட்டுப்புடவையை கேட்டுக்கிட்டு இருக்கேன். பக்கத்து வீட்டு சூரம்மா பட்டுப்புடவையை கட்டிக்கிட்டு மினுக்கிக்கிட்டு இருக்கா. அவ என்னை பார்த்து சிரிக்கிறான். எனக்கு பட்டுப்புடவை இன்னைக்கு நீங்க கொண்டு வந்தே ஆகணும். இல்ல நாளையில இருந்து என்னோட கையில மணக்க மணக்க சமைக்கிற சாப்பாட சாப்பிடுற கொடுப்பனை உங்களுக்கு இல்லாம கூட போகலாங்க. என்ன ரங்கையா, காலையிலேயே உங்க வீட்டுக்காரம்மா ஏதோ சொல்றாங்களே, பட்டு புடவை வேணுமாமே, என்ன சொல்ல போறீங்க? நேத்து தான் என் பொண்டாட்டிக்கு பட்டு புடவை வாங்கி கொடுத்தேன். அது உங்க வீட்டுக்காரம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. இனி இந்த ஊர்ல எல்லா பொண்டாட்டிங்களும் புருஷங்கிட்ட புடவை கேட்பாங்க. வாங்கி கொடுயா. பாவம் பொம்பளைங்க பெருசா என்ன ஆசைப்பட போறாங்க. இங்க பாரு கனகா, எனக்கு எப்போ உனக்கு பட்டு புடவை வாங்கி தரணும்னு தோணுதோ அப்பதான் நான் வாங்கி தருவேன். அப்பதான் நீ அதை கட்டிக்கிட்டு சந்தோஷப்படணும். வாங்கிட்டு வந்தே ஆகணும்னு நீ அதிகாரமா பேசினா அப்புறம் உன்னோட அதிகாரம் இந்த வீட்டில் செல்லாது. அப்புறம் ஆம்பளைன்னு நான் ஒருத்தன் இந்த வீட்டில் எதுக்கு இருக்கேன்? நான் வாங்கிட்டு வரும்போது நீ கட்டிக்கிட்டா போதும். நீ சொன்னதுக்காக இப்போ நான் வாங்கிட்டு வர மாட்டேன். எனக்கா தோணும் போது வாங்கிட்டு வருவேன். சரியா போச்சு. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் நல்லா போட்டா போட்டி போட்டுக்கிறீங்க. இங்க பாரு கனகா, உன் புருஷன் புடவை வாங்கி தர மாட்டாருன்னு அவரை பட்னி போடாத. ஆம்பளைங்க கோவக்காரங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு வயிறார சாப்பாடு நாம போட்டு தான் ஆகணும். அவரை புடவை வாங்கி தரலனாலும் நீ அவருக்கு சாப்பாடு போடுறத போடு. புருஷ பொண்டாட்டிக்கு நடுவில் என்ன இது போட்டா போட்டி போட்டுக்கிட்டு? இப்படி இருந்தா வாழ்க்கை வாழ முடியுமா? அதெல்லாம் முடியாது சூரம்மா. ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டேன்னா என் முடிவை நான் மாத்திக்கவே மாட்டேன். அவரு புடவை வாங்கிட்டு வந்து கொடுக்குற வரைக்கும் அந்த வயல் பக்கம் நான் காலடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். வேணும்னா அவர் அங்க வயல்ல காய்க்கிற ஏதாவது பிச்சு சாப்பிட சொல்லு, இல்ல எங்கேயாவது வெளியில போய் சாப்பிட சொல்லு. ஆனா நான் ஒரு தடவை சொல்லிட்டேன்னா அதை மாத்திக்கவே மாட்டேன். அப்படியா? பார்க்கலாம். நீ எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குற வரைக்கும் நான் சாப்பாடு சாப்பிட மாட்டேன். எங்கேயும் போய் யாருக்கிட்டையும் வாங்கியும் சாப்பிட மாட்டேன். நீ எனக்கு சாப்பாடு கொண்டு வரணும். அது வரைக்கும் நான் பட்டினியா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அதுக்காகலாம் நீ கேட்குற பட்டு புடவைய வாங்கியெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி கோமா ரங்கையா அங்கிருந்து வயலுக்கு போயிட்டான். மதிய நேரமாச்சு. வெயில் அதிகமா இருந்துச்சு. பறவைங்க கூட அதோட கூட்டுக்கு போய் சேர்ந்துருச்சு. அன்னைக்கு மதிய நேரம் ரங்கையா ராமையா பக்கத்து ஒரு பெரியய்யா எல்லாரும் ஒரு மரத்தோட நிழல வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. பெரியய்யா பக்கத்து ஊரை சேர்ந்த பெரிய மனுஷன். அவருக்கு இந்த ஊர் வழக்கம் எல்லாமே தெரியும். ஊர்க்கதையே பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆனா பாவம் ரங்கையாவுக்கு பசி தாங்க முடியல. ஆனா வெளியில அவன் பசிய காட்டிக்கவும் இல்ல. என்ன ரங்கையா, இன்னைக்கு வெயில் அதிகமா இருக்கு, கூடவே பசியும் அதிகமா இருக்கு. என்ன உன் பொண்டாட்டி இன்னும் சாப்பாடு கொண்டு வரலையா? வேலை செய்யறவங்க எல்லாரும் சாப்பிட வீட்டுக்கு போயிட்டாங்களே, நேரமாகுது. எனக்கும் பசி தாங்க முடியல. இன்னும் உன் பொண்டாட்டி சாப்பாடு கொண்டு வரலையே. பெரியய்யா, இன்னைக்கு ரங்கையாவுக்கு சாப்பாடு வராதுன்னு நினைக்கிறேன். காலையிலேயே புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்கும் பயங்கர சண்டை. பாவம் கனகம்மா பட்டு புடவை வேணும்னு கேட்டாங்க. இவரு வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவங்க சாப்பாடு கொண்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதான் இவங்க 2 பேருக்கு நடுவில் நடக்கிற சண்டையை பார்த்தா சிரிக்கிறதா அழுவுறதானே தெரியல. என்ன ரங்கையா இது? புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் இப்படி போட்டி இருந்தா குடும்பம் நல்லா இருக்காது. சரி விடு, உன் பொண்டாட்டி கொண்டு வரலனா என்ன, என் வீட்டுக்கு செய்தி அனுப்புறேன். என் பொண்டாட்டி நிச்சயம் கொடுத்து விடுவா. நாம அதை உக்காந்து சாப்பிடுவோம். அவளும் நல்லா தான் சமைப்பா. கஷ்டப்பட்டு உழைக்கிற நீ சாப்பிடாம இருக்கக்கூடாது. சாப்பிட்டு பலமா இருந்தா தானே வயல்ல உழைக்க முடியும். இல்லங்க ஐயா, போட்டி தான்.
அவளா சாப்பாடு கொண்டு வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ நீங்க கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டா அப்புறம் நான் சொன்னது பொய்ன்னு ஆயிடும் இல்லைங்களா? என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க, நான் இப்படியே இருக்கேன். சாப்பிடாம இருந்தா உயிர் ஒன்றும் போயிடாது. என் பொண்டாட்டி வந்து சாப்பாடு கொடுக்குற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேங்க ஐயா. ரங்கையா, பொண்டாட்டிக்கிட்ட போட்டி போட்டுக்கிட்டு சாப்பிடாம இருந்தீன்னா உன் உடம்புல பலம் இருக்காது. அப்புறம் வயல்ல இறங்கி எப்படி வேலை செய்வ? இப்படி வீராப்பா இருந்தா வீணா தான் போகும். நான் சொல்றத கேளு. ஒரு 2 வாய் சாப்பாடு சாப்பிடு, இல்லைன்னா கஷ்டமாயிடும். அப்பதான் அந்த நேரத்துல கோவில் பூசாரி அந்த பக்கமா வந்தாரு. அவர் கையில எப்பவுமே ஒரு பஞ்சாங்கத்தை வச்சுதான் சுத்திக்கிட்டு இருப்பாரு. எல்லாருக்குமே நல்லபடியா 4 வார்த்தைகளை தான் சொல்லுவாரு. ஊர்ல அவரும் ஒரு பெரிய மனுஷன். எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? என்ன ரங்கையா முகம் வாடி இருக்கு? இன்னும் சாப்பிடலையா? சரியா நேரத்துக்கு சாப்பிடுப்பா. அப்புறம் இந்த வெயில தாங்க முடியாது, உடம்புக்கு முடியாம போயிடும். அப்படி இல்லைங்க பூசாரி ஐயா. ரங்கையா வீராப்பா உக்காந்துக்கிட்டு இருக்கான். பொண்டாட்டி சாப்பாடு கொண்டு வர்ற வரைக்கும் அவன் சாப்பிட மாட்டானா? அந்த அம்மா என்னன்னா பட்டு புடவை வாங்கி தர வரைக்கும் சாப்பாடு கொண்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். பொண்டாட்டி சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குற வரைக்கும் சாப்பிடாம தான் இருப்பானா? அடக்கடவுளே, என்ன ரங்கையா பொண்டாட்டிக்கிட்ட வீராப்பா? புருஷன் பொண்டாட்டிங்கிறது ஒரு வண்டியில இருக்கிற 2 சக்கரம் மாதிரி. ஒரு சக்கரம் வரமாட்டேன்னு நின்னாலும் வண்டி நகராதுப்பா. பொண்டாட்டிங்க இப்படிதான் எதனா கேட்பாங்க. உன்னால முடிஞ்சா வாங்கி கொடு, அப்படி இல்லைன்னா அப்புறமா வாங்கி தரேன்னு பாசமா சொல்லு, புரிஞ்சுக்க போறாங்க. அதை விட்டுட்டு வாங்கியே தர முடியாதுன்னு வீராப்பா சொல்றது என்ன கெட்ட பழக்கம்? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அந்யோன்யம் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அந்த குடும்பம் சீக்கிரமா விலகி போயிடும். பூசாரி ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா என் பொண்டாட்டிக்கிட்ட நான் தோக்க முடியாது. ஏன்னா நான் ஆம்பளை. எனக்கு வீராப்பு இருக்க தானே செய்யும். இன்னைக்கு நாள் முழுக்க பட்டினியா இருந்தாலும் பரவாயில்லை. ஆனா என் பொண்டாட்டி சொன்னதை நான் செய்ய மாட்டேன். அப்படி நான் செஞ்சா என்னோட வீராப்பு என்னாகிறது? அன்னைக்கு சாயந்தரம் 5 மணி ஆச்சு. வீட்ல கனகாவுக்கு மனசு சுத்தமா சரியில்லை. ஏன்னா ரங்கையா நாள் பூரா சாப்பிடலன்னு அவளுக்கு தெரியும். அவளுடைய கோவம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுது. அப்பதான் சூரம்மா அங்க வந்தா. என்ன கனகா, இன்னுமா உன்னோட வீராப்பு குறையல? இது ரொம்ப அநியாயம். புருஷனுக்கு நீ சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கல. என் வீட்டுக்காரரு இப்பதான் வந்து சொன்னாரு. பெரிய ஐயா, ஏன் நம்ம ஊர் பூசாரி எல்லாரும் சாப்பிட சொல்லி எவ்வளவோ சொன்னாங்களாமா. ஆனா உன் புருஷன்தான் இல்ல, என் பொண்டாட்டி சாப்பாடு கொண்டு வந்தா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கிறாராம். உழைக்கிற மனசன் சாப்பிடலனா உசுருக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுது. அப்படின்னா அவர் இன்னைக்கு எதுவும் சாப்பிடலையா? ராமையா அண்ணகிட்டையும் எதுவும் வாங்கி சாப்பிடலையா? நான் காலையில் ஏதோ கோவத்துல சொன்னேன். ஆனா இவர் இப்படி சாப்பிடாம இருப்பாருன்னு எனக்கு தெரியாதே. அவரு பட்னியா இருக்கும்போது நான் இங்க எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? என்னோட வீரப்பை விட என் மனுஷனோட உசுறு தானே எனக்கு முக்கியம். நான் இப்பவே அவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன். எனக்கு பட்டு புடவையெல்லாம் வேண்டாம். என் புருஷனுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது. அவரு நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். அடி பைத்தியக்காரி, இந்த அறிவு காலையில ஏன் வரல உனக்கு? இவ்வளவு நேரம் உன் புருஷனை பட்னியா போட்டதுக்கு அப்புறம் தான் அறிவு வந்திருக்கா? சரியா போச்சு. புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல இந்த மாதிரி போட்டோ போட்டியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்புறம் வாழ்க்கை நிலைக்காது பாத்துக்க. கனகா வேக வேகமா கூடையில சாப்பாடு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வயலுக்கு கிளம்பி ஓடுனான். அங்க மரத்துக்கு கீழே சாப்பாடு சாப்பிடாம ரங்கையா ரொம்ப சோர்வா உக்காந்துக்கிட்டு இருந்தான். அப்ப கனகம்மா ரங்கையா பக்கத்துல போய், என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க. காலையில பட்டுப்புடவை வாங்கி தர மாட்டேன்னு நீங்க சொன்ன உடனே எனக்கு கோவம் வந்தது என்னமோ உண்மைதான். ஆனா அதுக்காக நீங்க நாள் பூரா சாப்பிடாம இருப்பீங்க அப்படிங்கிறது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஷயம். என்ன மன்னிச்சிடுங்க. என்னாலதான் இன்னைக்கு நாள் பூரா நீங்க பட்னியா இருந்திருக்கீங்க. வாங்க, சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. கனகா, உன்கிட்ட நானும் வீரப்பா இருந்தது தப்பு தான். நீ பட்டுப்புடவை கேட்டப்ப நான் அப்புறம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு வாங்கியே தர முடியாதுன்னு சொன்னது தப்பு தான். நீ எனக்காக இந்த வெயில்ல ஓடோடி வந்திருக்க. உன் முன்னாடி என்னோட கோபம் வீராப்பு எல்லாமே ரொம்ப சாதாரணம்தான். ஐயா, என் பொண்டாட்டி எனக்காக வந்திருக்கா. என்னோட வீராப்பு எல்லாம் அவளுடைய அன்புக்கு முன்னாடி தோத்து போய் நிற்குதுங்க ஐயா. ரங்கையா, புருஷன் பொண்டாட்டினா இப்படி தான் இருக்கணும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரலாம். ஆனால் உங்களுக்குள்ள எப்பவுமே இந்த வீராப்பு திமிரெல்லாம் வரவே கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தாதான் வாழ்க்கை. இல்லைன்னா அந்த வாழ்க்கை நிற்காது.
ஆமாங்க ஐயா, எப்பவுமே போட்டா போட்டி இருக்கணும். ஆனால் அது ஆரோக்கியமானதாக இருக்கணும், தேவையில்லாமல் இருக்கக்கூடாது. அதுலேயும் புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் மூணாவது ஆளே வரக்கூடாதுன்னும் போது தேவையில்லாமல் பிரச்சனைங்க வர்றது நல்லது தானா? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தாதான் சந்தோஷம் கிடைக்கும். ரங்கையா வேகமா புருஷனுக்கு சாப்பாடு பரிமாறினான். ரங்கையா சாப்பிடும்போது தான் பொண்டாட்டியும் சாப்பிட்டிருக்க மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தான். அந்த காட்சியை பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகா இருந்துச்சு. அன்னையில இருந்து புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் இந்த போட்டா போட்டி திமிரு வீராப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு அந்யோன்யமா வாழ ஆரம்பிச்சாங்க. புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல எப்பவுமே போட்டா போட்டி இருக்கக்கூடாது. ஒரு வீட்டுல இருக்கிற புருஷன் பொண்டாட்டி ஒரு வண்டியோட 2 சக்கரம் மாதிரி. ஒரு சக்கரம் கெட்டு போச்சுனாலும் இன்னொரு சக்கரமும் வேலை செய்யாது. அது ஆத்தங்கரையோரமா இருக்கிற ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல ஒரு சின்ன குடிசை, சுத்திலும் பெரிய இடம். அந்த வீட்டுல ஒரு வயசான பாட்டி. அவங்களுக்கு சொந்தம்னு இருக்கிறது அவங்க தூரத்து சொந்தமான ரங்கையா மட்டும்தான். அந்த பாட்டிக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. அவங்க தினமும் ஒரு கைப்பிடி அரிசியை தானம் பண்றதுக்காக தனியா எடுத்து வச்சிருவாங்க. ஒரு நாள் காலையில ரங்கையா குடிசைக்கு வெளியில நடந்துகிட்டு இருக்கும்போது பாட்டி வெளியில வந்தாங்க. ஏண்டா ரங்கா, இன்னைக்கு அந்த மாட்டுக்கு புல்ல போட்டியாடா? பாவம் பசியில அது கத்திக்கிட்டு இருக்கு. அட போட்டுட்டேன் பாட்டி, அந்த மாடுங்க மேலே இருக்கிற பாசம் என் மேலே கூட உனக்கு இல்லை. அதுங்கள தான் நல்லா பார்த்துக்கிற. பைத்தியக்காரா, அது கோமாதாடா. நமக்கு பாலும் கொடுக்குது, சாணத்தையும் கொடுக்குது. அதோட நன்றி கடனை தீர்க்க முடியுமாடா? சரி, இந்த ஒரு கைப்பிடி அரிசிய கோயிலுக்கு பக்கத்துல நிறைய ஏழைங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கொடுத்து சமைச்சு சாப்பிட சொல்லு. பாட்டி, நமக்கு இப்போ சாப்பிடவே சாப்பாடு இல்லை. இதில் தினமும் ஒரு பிடி அரிசியை தானம் பண்ணால் நம்ம நிலைமை என்னாகிறது? நம்ம ஜமீன்தார் கஜபதி ஐயா கிட்ட நிறைய நெல் மூட்டை இருக்கு. அவர் என்னைக்காவது ஒரு கைப்பிடியாவது தானம் பண்ணியிருப்பாரா? அவனை பத்தி நாம ஏண்டா பேசணும்? அவன் பெரிய பணக்காரன், நாம ஏழைங்கடா. ஏழைங்களா இருந்தாலும் பெரிய மனசு இருக்கிறவன் தான் மகாராஜா. என்னை எல்லாரும் ஏழையாதான் பாக்குறாங்க. ஆனா என்கிட்ட இருக்கிறதுல ஒரு கைப்பிடி அரிசியாவது தானம் பண்ணாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். நீ போயிட்டு வா. சரி, நீ சொன்னா வேண்டாம் நான் சொல்ல முடியும். அந்த நேரத்துல தான் அந்த ஒரு ஜமீன்தார் கஜபதி அந்த பக்கமா வந்தாரு. அப்போ அந்த பாட்டியோட வீட்டுக்கு முன்னாடி நின்னாரு. என்னம்மா பெரியம்மா, இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா? இந்த இடத்த எப்போ காலி பண்ண போறீங்க? என் தோட்டத்தை பெருசாக்கணும். வணக்கங்க ஐயா, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த குடிசையில என்ன வாழ விடுங்க. நான் போனதுக்கு அப்புறமா இந்த இடத்த நீங்க எடுத்துக்கோங்க. நீ போனதுக்கு அப்புறம்னா எத்தனை நாள்? 100 வயசானாலும் போற மாதிரி தெரியலையே. சீக்கிரம் இடத்த காலி பண்ணலன்னா என் ஆளுங்களை விட்டு உன் பொருள் எல்லாத்தையும் வெளியில தான் தூக்கி போடணும். அநியாயம் பண்ணாதீங்க ஐயா, இது எங்க தாத்தா காலத்து இடம். நீங்க புடுங்கிக்கிட்டா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? அது எனக்கு தேவையில்லாதது. நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள இடத்த காலி பண்ணு, அவ்வளவுதான். வாடா போலாம். அப்படின்னு சொல்லி ஜமீன்தார் கஜபதி கோவமா அங்கிருந்து நடந்து போயிட்டான். பாவம் பாட்டி அழுதுகிட்டே உக்காந்தாங்க. ஜமீன்தார் கஜபதி அவனுடைய வீட்டுல உக்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவனுடைய மனைவியான சுப்பம்மா பக்கத்துல நகைகளை பாத்துக்கிட்டு இருந்தா. ஏங்க, அந்த கிழவிய போய் பார்த்து பேசுனீங்களா? அவ அந்த இடத்த காலி பண்ணி கொடுத்துட்டா அங்க ஒரு பூந்தோட்டத்தை போட்டுடலாம். சொல்லியிருக்கேன் சுப்பம்மா, நாளைக்குள்ள இடத்த காலி பண்ணலன்னா நான் காலி பண்ண வைக்கிறேன். அந்த அம்மாவுக்கு தான் யாரும் இல்லையே, யாரு கேட்க போறாங்க? நல்லது, அந்த கிழவி அங்கிருந்து போயிட்டாதான் நமக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். சரி சரி, நாளைக்கு நம்ம வீட்டுல பூஜை இருக்கே, பூசாரி வர சொன்னனே, சொல்லிட்டீங்களா? வர சொல்லியிருக்கேன், ஆடம்பரமான ஏற்பாடும் பண்ணியிருக்கேன். ஊர்ல இருக்கிற எல்லாரும் அதை பார்த்து ஆச்சரியப்படணும். அதுக்குள்ள அவங்க வீட்டு வேலைக்காரன் அங்க ஓடோடி வந்தான். ஐயா ஐயா, ஒரு அதிசயங்க ஐயா. என்னடா அதிசயம்? பேய் எதனா பாத்தியா? பேய் எதுவும் இல்லைங்க ஐயா, தெய்வம். ஒரு சாமியாரு நம்ம ஊர் எல்லையில ஆத்தங்கரை ஓரமா இருக்காரு. அவர்கிட்ட ஒரு அச்சய பாத்திரம் இருக்கான். யாரு போய் கேட்டாலும் அவங்களுக்கு தங்கத்தை தராராமா. என்னது, தங்கம் கொடுக்கறாரா? உண்மையாவா? உண்மையாவாடா? ஆனா நம்ம கிட்ட ஏன் சொல்லல? இப்பதாம்மா கேள்விப்பட்டேன். ஆனா ஒரு விஷயம் இருக்கு. யார் அவங்க சொத்துல பாதி சொத்தை ஏழைங்களுக்கு கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு 2 மடங்கா தங்கம் தருவாராம். பாதி சொத்தை எழுதி கொடுக்கணுமா? அது கஷ்டமாச்சே.
ஆனா 2 மடங்கா தங்கம் கிடைக்கும்னா இது நல்ல பேரம்தான். ஏங்க என்ன யோசிக்கிறீங்க? நம்மகிட்ட இருக்கிறது நமக்கு போதாது, இன்னும் வேணும். முதல்ல அந்த சாமியாரை பார்க்க போலாம் வாங்க. சரி சரி வா போலாம். ஆத்தங்கரையோரமா ஒரு மரத்துக்கு கீழே தான் அந்த சாமியார் உக்காந்துக்கிட்டு இருந்தாரு. அவரு முகம் ஏதோ தெரியாத வெளிச்சத்தோட இருந்துச்சு. அவரை சுத்தி ஜனங்க கூட்ட கூட்டமா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா யாரும் தைரியமா முன்னாடி போகல. அதுக்கு காரணம் அந்த நிபந்தனை. அதுக்குள்ள அங்க கஜபதியும் சுப்பம்மாவும் வந்தாங்க. சாமி வணக்கங்க. நீங்க அச்சய பாத்திரத்துல இருந்து தங்கத்தை கொடுக்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா கஜபதி, ஆனா அதுக்கு தகுதி வேணும். உன்கிட்ட இருக்கிற சொத்துல பாதி சொத்தை நீ ஏழைங்களுக்கு கொடுக்கணும். பாதி அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் சாமி. வேணும்னா கொஞ்சமா எதனா கொடுக்கறேன். இங்க பாரு கஜபதி, சொத்து மேல இருக்கிற ஆசை உனக்கு போகல. பாதிய கொடுத்தா மட்டும்தான் உனக்கு நான் தங்கத்தை கொடுப்பேன். சாமி, எங்களுக்கு அவ்வளவு தைரியம் இல்ல. வேற ஏதாவது வழி இருந்தா சொல்றீங்களா? சரி, நாளைக்கு காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல ரொம்ப ஏழையா இருக்கிறவங்க, அதுலயும் தான குணம் அதிகமா இருக்கிறவங்க யாராவது இருந்தா அவங்கள என்கிட்ட கூட்டிக்கிட்டு வாங்க. அவங்க என் கையில இருந்து ஒரு அரிசி பருக்கைய வாங்கினாங்கன்னா அப்ப உங்க வீட்டுல தங்க மழை பெய்யும். ஏழைங்க ஆனா தான குணம் உள்ளவங்களா? அப்படிப்பட்டவங்க இந்த ஊர்ல யாரு இருக்காங்க? எல்லாருமே பிச்சை எடுக்கிறவங்க தான். அத நீதான்ப்பா தேடணும். நாளைக்கு காலையிலக்குள்ள கூட்டிக்கிட்டு வா, இல்லனா நான் இங்க இருந்து போயிடுவேன். கஜபதியும் சுப்பம்மாவும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது வேலைக்கார ஒரு யோசனையை சொன்னான். ஐயா, நம்ம ஊர்ல அந்த வயசான பாட்டி பார்வதி அம்மா இருக்காங்களே, அவங்க ரொம்ப ஏழை. கையில ₹1 கூட இல்ல. ஆனா அவங்க எல்லாருக்குமே தானம் பண்றாங்க இல்லையா? அந்த கிழவியா? அந்த கிழவிய இப்பதானே திட்டிட்டு வந்தேன். எனக்கு எப்படி உதவி செய்வா? தங்கம் வேணும்னா கொஞ்சம் இறங்கி போய் தான் ஆகணும். நாளைக்கு காலையிலே போய் அவங்க கிட்ட கெஞ்சி கேட்கலாம். வேலையாகணும்னா காலில் கூட விழலாம். சரி, வேற வழியும் இல்ல. அடுத்த நாள் விடிய காலையில 4 மணி. அப்பதான் பாட்டியை எழுந்திருச்சு விளக்கெடுத்துக்கிட்டு வெளியில வந்தாங்க. அந்த நேரத்துல தான் கஜபதியும் சுப்பம்மாவும் பாட்டியோட வீட்டுக்கு வந்தாங்க. உள்ள ரங்கா இன்னும் தூங்கிக்கிட்டு தான் இருந்தான். அம்மா, அம்மா, பார்வதி அம்மா. யார் அது? அட, ஜமீன்தார் ஐயாவா? என்னங்க ஐயா இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? இந்த இடத்த காலி பண்ணி கொடுக்கறதுக்கு சாயந்தரம் வரைக்கும் அவகாசம் கொடுத்துருக்கீங்களே. ஐயோ, உன்னை காலி பண்ண சொல்லி யாருமா சொன்னது? நீ எங்களுக்கு குலசாமி, எங்களுக்கு கடவுள் மாதிரி. இந்த இடம் உனக்கு தான் சொந்தம். உனக்கே நான் பத்திரம் எழுதி கொடுக்கறேன். உண்மையாவாப்பா? உன்னோட மனச நீ மாத்திக்கிட்டியா? மாத்திக்கிட்டாருமா, மாத்திக்கிட்டாரு. உங்களை பத்தி என் வீட்டுக்காருக்கு தெரியாம அப்படியெல்லாம் பண்ணிட்டாரு. இப்பதான் உங்களை பத்தி அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. என்னங்க ஐயா, விடிய காலையிலேயே வந்திருக்கீங்க? எதனா பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா ரங்கா, எங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுது. அந்த ஆத்தங்கர ஓரமா இருக்காரே ஒரு சாமியாரு, அவர்கிட்ட அம்மா வரணும். அவர் கொடுக்கிற பொருளை அம்மா கையால வாங்கிக்கணும். நானா? ஆனா எனக்கு என்னப்பா தகுதி இருக்கு? நானே ரொம்பவும் ஏழை. நீ ஏழையா இருந்தாலும் தான தர்மம்லாம் பண்ற இல்லம்மா. வா, உன்னை நாங்க கூட்டிக்கிட்டு போறோம். பாட்டி பாட்டி போகாத, இவங்க ஏதோ திட்டம் போடுறாங்க. பரவாயில்லடா, அவங்க என்னோட வீட்டை எனக்கு கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. கடவுள் காரியம்னு வேற சொல்றாங்க. நாம போகலாம் விடு. அப்படி கஜபதி சுப்பம்மா கூட பாட்டியும் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்ப ரங்கையாவும் பின்னாடியே நடந்து போய்கிட்டு இருந்தான். முனிவர் தியானத்துல இருக்கும்போது அவங்க எல்லாரும் கொஞ்ச நேரத்திலேயே அங்க போய் சேர்ந்துட்டாங்க. சாமி, நீங்க சொன்னால நான் கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். இவங்க இந்த ஊர்லயே ரொம்ப ஏழை, ஆனா நிறைய தானம் பண்ணுவாங்க. ஆ, வாங்கம்மா வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சாமி, உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா, இந்த ஜமீன்தாருக்கு தங்கம் வேணுமாமா, ஆனா அதை கொடுக்குற அருகதை உங்களுக்கு தான் இருக்கு. நான் என் அச்சய பாத்திரத்துல இருந்து ஒரு பருக்க அரிசியை தரேன். அந்த அரிசியை நீங்க யாருக்கிட்ட கொடுக்குறீங்களோ அவங்க வீடு தங்கமா மாறிடும். அதை யாருக்கு கொடுக்க விரும்புறீங்க? எனக்கு எனக்கு கொடுங்கம்மா. எனக்கு கொடுமா, உனக்கு நான் பட்டுப்புடவையே வாங்கி கொடுக்கறேன்.
நில்லுங்க, முடிவை அவங்க எடுக்கட்டும். அம்மா இங்க பாருங்க, இந்த அரிசி உங்ககிட்ட இருந்தா உங்க கஷ்டமெல்லாம் தீந்து போயிடும், உங்க வறுமை போயிடும். ஆனா அதை இவங்க கிட்ட கொடுத்தா இவங்க இன்னும் பணக்காரங்களாவாங்க. என்ன சொல்றீங்க? பாட்டி ஒரு நிமிஷம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப ரங்கையா பின்னாடி இருந்து, பாட்டி நாமளே வச்சுக்கலாம், நமக்கு கஷ்டம் இருக்காதுன்னு சொன்னான். கஜபதியும் சுப்பம்மாவும் கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சாமி, இந்த வயசுல எனக்கு இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. தினமும் ஒரு கைப்பிடி சாப்பாடு இருந்தா அதுவே போதும். ஜமீன்தார் ஐயா என்னோட இடத்த எனக்கே திரும்ப கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்துருக்காரு. அப்படின்னா அவர் ஆசையை நிறைவேற்றுறது தான் என் கடமை அப்படின்னு சொல்லி அந்த அரிசியை எடுத்து கஜபதி கிட்ட அவங்க கொடுக்க போனாங்க. ஒரு நிமிஷமா, உங்க தான குணம் பெருசுதான். ஆனா பாத்திரம் அறிஞ்சுதான் பிச்சை இடணும். உன்கிட்ட இருந்த எல்லாத்தையும் பிடுங்க பார்த்தவங்களுக்கு நீ இப்போ தங்கத்தை கொடுக்கற. இந்த தங்கம் மட்டும் அவங்க கிட்ட போச்சுன்னா ஏழைங்களை இன்னும் கொடுமைப்படுத்துவாங்க. சாமி, வாக்க மீறீங்க, அரிசியை கொடுக்க சொல்லுங்க. வாய மூடு, ஆசைக்கு அளவு இருக்கணும். இந்த அம்மா தினமும் ஒரு கைப்பிடி அரிசியை தானம் பண்ணதால தான் இவங்களுக்கு இந்த தகுதி வந்துச்சு. நீ என்னைக்காவது ஒரு பிடி அரிசியை தானம் பண்ணியிருப்பியா? அம்மா, இதை நீங்களே வச்சுக்கோங்க. இது தங்கம் இல்ல, அன்னபூர்ணா தேவியோட பிரசாதம். இதை மண்பானையில போட்டு வைங்க. அந்த பானையில அரிசி என்னைக்கும் குறையாத அச்சய பாத்திரமா மாறும். அப்புறம் உன் ஊர் ஜனங்களுக்கு பசி கொடுமை இருக்காது. அதுவே எனக்கு போதும் சாமி, தங்கத்தை விட சாப்பாடு பெருசு இல்லையா அப்படின்னு சொல்லி பாட்டி அந்த அரிசியை அவங்க முந்தானையில முடிஞ்சுக்கிட்டாங்க. ஐயோ சாமி, என்ன மன்னிச்சிடுங்க. நான் உண்மையிலேயே ரொம்ப கெட்டவன் தான். இனி இப்படி இருக்க மாட்டேன். அம்மா, அந்த இடம் உங்களுக்கு தான் சொந்தம், எனக்கு வேண்டாம். நான் இப்பவே பத்திரம் எழுதி கொடுக்கறேன். ஆமாங்கம்மா, எங்களை மன்னிச்சிடுங்க. பாட்டியோட வீடு இப்ப அந்த ஊர்ல ஒரு சாப்பாடு சத்திரமா மாறுச்சு. அந்த பாத்திரத்துல இருந்து எவ்வளவு சாப்பாடு எடுத்தாலும் எடுக்க எடுக்க சாப்பாடு வந்துகிட்டே இருந்துச்சு. அங்க வந்த ஊர்ஜனங்க எல்லாருமே வயிறார சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரங்கையா எல்லாருக்குமே பரிமாறிக்கிட்டு இருந்தான். கஜபதி சுப்பம்மாவும் வந்தவங்க எல்லாருக்குமே சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பாட்டி பாத்தியா, நம்ம குடிசை இப்போ பெரிய அரண்மனை மாதிரி ஜொலிக்குதுல்ல? ஆமாண்டா, தங்கம் இருந்தா திருடனுங்களோட பயம் இருக்கும். ஆனா சாப்பாடு இருந்தா 4 பேர் பசியாவது தீரும். அந்த கடவுள் நம்மள ஏழைங்களா படிச்சாலும் கூட நமக்கு பெரிய மனசு கொடுத்துருக்காண்டா. அம்மா, நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க தான். உங்களால இன்னைக்கு எனக்கு அறிவு வந்திருக்கு. அன்னையில இருந்து அந்த ஊர்ல யாருமே பசியோட தூங்குனதே கிடையாது. அந்த பாட்டியோட பேரு அந்த ஊர் முழுக்க ரொம்ப பிரபலமாச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி, தங்கம் பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். ஆனா பசி எப்பவுமே நிரந்தரம். அந்த பசியை தீக்கிறதை விட பெரிய புண்ணியம் வேற எதுவுமே இல்ல.